இன்னைக்கு ஒரு ஜாலியாக ஒரு ஆக்டிவிட்டி ஒரு கேம் விளையாடலாமா? தயாராக வந்திருக்கீங்களா? ஓகே, ஒரு 2 பேர் மட்டும் வாங்க பார்க்கலாம். ஓகே, கோல் சிட் தேர். அங்கே போய் ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. கொக்கோக்கெல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஓகே, என்ன ஓகே. இப்போ யார் வருவீங்க? யாராச்சும் ஒருத்தர் வா. அப்போ உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து உன்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்படி வச்சு, உன்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு அது வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். பி ஃபாஸ்ட். அது கிளாப் பண்ணலாமே. ஸ்டெப்ஸ் வருதா? வெரி குட். இப்போ வாட்டர் கேன் வச்சுருக்கீங்களா? உங்கள் வாட்டர் கேன் ஒரு 3 வாட்டர் கேன்ஸ் மட்டும் இங்கே வைங்க பார்க்கலாம். இவ்வளவும் வேண்டாம். 3 வாட்டர் கேன் மட்டும் போதும். இப்போ அதே பிரியதர்ஷினியா? பிரியதர்ஷினி நீயே வா. இப்போ இதே இங்கேருந்து அங்கே போனேன் இல்லையா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அது வந்து எண்டு பாயிண்ட். இதே இடத்துலேருந்து இப்போ நீ வளைஞ்சு போகிறேன். காலால் கால் வச்சு வளைஞ்சு போகணும். எத்தனை ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும், சரியா? எத்தனை ஸ்டெப்ஸ் வருது? 22 ஸ்டெப்ஸ் வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டிலேருந்து டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி வரீங்க? நீங்கள் நடந்து வர்றவங்க எத்தனை பேர்? ஓகே, எத்தனை பேர் சைக்கிளில் வரீங்க? மோட்டார் சைக்கிள்லேயும் வருவீங்க இல்லையா? ஓகே, எல்லாம் விதவிதமாக நம்ம வரோம். டெய்லி ஒரே பாதையிலே தான் போகிறீங்களா? உங்கள் ஊர்லேருந்து இங்கே எத்தனை பாதைகள் இருக்குது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 2-3 பாதையில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? வா அஸ்விகா, பார்த்து. ஜோதி ஸ்கூல் வழியாக ஒரு வழி போகுது. அப்புறம் டியூஷன் போயிட்டு டியூஷன் வழியாகவும் போக முடியும். வெரி குட். அப்புறம் ஸோ 3 வழி இருக்கு அவங்க வீட்டுக்கு. நீ எந்த வழியில் போகிற? டியூஷன் வழியாக போகணும் உனக்கு இல்லையா? ஓகே, நீ உனக்கு எப்படி? வெளியே நேராக போகலாமே, அப்புறம் காலேஜ் மேலே இருந்து போகலாமே. காலேஜ் வழியாகவும் போகணும். எது உனக்கு பக்கமாக இருக்கும்? சீக்கிரமாக எதில் போக முடியும்? காலேஜ் வழியாக போகும்போது உனக்கு சீக்கிரமாக போக முடியும். உனக்கு எது வழியாக போனால் ஈஸி? சீக்கிரமாக. டியூஷன் வழியாக போகும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு வழியாக போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூரமாக நிறைய டைம் எடுக்குமா? நிறைய தூரமாக ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் எந்த வழியாக டெய்லி எப்போவுமே போகிறது? நீங்கள் எது கம்மியான தூரமாக இருக்கோ அது வழியாக போயிட்டே இருக்கிறீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னபடி அந்த மாதிரி நம்ம அப்படி சுற்றி போனாக்கா எது வந்து பக்கமாக இருக்குது, எது ரொம்ப கம்மியான தூரமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதுக்கு ஒரு சின்னதாக ஆக்டிவிட்டி நம்ம கணக்கு பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரோட எண்ணிலையும் 2 பேருக்கும் இடையில் உள்ள தொலைவு இருக்கு இல்லையா, இடையில் உள்ள தூரத்தை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் காலால் அளந்து பார்க்கும்போது எத்தனை வந்தது? 18 ஸ்டெப்ஸ் வந்தது. இதே வளைஞ்சு போனது இல்லையா, அதில் எத்தனை எக்ஸ்ட்ரா வந்தது? 22. எது பெரிய நம்பர்? 22. அது பெரிய தூரமாக இருக்குது. சின்னதாக இருக்கிறது 18 அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அளவு, நம்ம 2 விதமான அளவு கிடச்சிருக்கு. எப்படி போனாலும் உனக்கு ஈஸி 18 தான் நம்ம வந்து விரும்புவோம் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே, இவ்வளோ தூரம் போனீங்க இல்லையா, அப்போ 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கரெக்டாக, அதாவது எது வந்து ரொம்ப சீக்கிரமாக நீ ஒன்றால் சேர முடியுதோ, எந்த தூரம் அப்படிங்கிறது வந்து தொலைவு வந்து எது கம்மியாக இருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கம்மியாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெயிட் பண்ணலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ நீ எவ்வளோ உண்மையாக நீ எங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு அங்கே
வரைக்கும் போனேன். அதுக்கு ஒரு வழியில தான் போனியா? ஃபஸ்ட்டு நீ போகும்போது எத்தனை ஸ்டெப்ஸ் இருந்தது? 18. அதுக்கப்புறமா எவ்வளோ வந்தது? 22 வந்தது. அப்போ நீங்கள் கம்மியாக நீங்கள் எவ்வளோ தூரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ கம்மியான குறைவான தூரத்தை நீ கடக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன சொல்கிறோம்? இடப்பெயர்ச்சி. என்னது தமிழில்? இடப்பெயர்ச்சி. அதாவது ஆக்சுவலாக நீ என்ன பண்ணியிருக்க, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிருக்க. அது எத்தனை வழியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான அளவை காட்டக்கூடிய அதை தான் நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி. குறைவான அளவு குறைவான தூரத்தை காட்டக்கூடியது தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ எங்களுக்கெல்லாம் சுற்றிட்டு போனீங்க. இப்போ இந்த ஏற்கனவே நீ செய்யும் பொழுது இப்படி வளைஞ்சு போனியா இல்லையா? அப்படி போகும்பொழுது நீ உண்மையாகவே கடந்த தூரம் இருக்கு இல்லையா? உங்கள் ஏற்கனவே நீ சொன்ன உங்கள் வீட்டுக்கு வந்து டியூஷன் வழியாக போகலாம், இல்லை மெயின் ரோடில் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டெய்லி நீ உண்மையாகவே எவ்வளோ தூரத்தை நீ கடந்து போறியோ உண்மையான கடந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தூரம். அதை நம்ம எல்லாரும் கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதான் என்னது? டிஸ்டன்ஸ். வாட் இஸ் தட்? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுத்துக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ இனிமேல் அதை இன்னும் 2-3 ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாமா? எது வந்து உண்மையானது? இடப்பெயர்ச்சி வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரொம்பவும் குறைவான தூரத்தை காட்டக்கூடியது தான் என்னது? இடப்பெயர்ச்சி. அதே சமயம் நீ உண்மையாகவே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண, 2 புள்ளிகளுக்கு இடையில் நம்ம உண்மையாகவே எவ்வளோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு அதை சொல்கிறது தான் எது? டிஸ்டன்ஸ். தூரம். ரொம்ப தூரமாக இருக்காதான் சொல்கிறோம் இல்லையா? அதுதான்.